नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की मध्यमा पाठ्य पुस्तक गद्य उரைநடை भाग 2 गद्य पगुदी 2 गद्य उரைநடை पार्ट 2 पाठम 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा पृष्ठ संख्या 31 पाठम 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा पक्कम 31। आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा। நீங்கள் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபையின் பெயரை கேட்டிருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுனா ஹோகா, கேள்விப்பட்டிருப்பீர்கள். சந்தேகத்திற்குரிய இறந்த காலம் சுனா ஹோகா, கேள்விப்பட்டிருப்பீர்கள். दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम 14 1964 के अंदर एक राष्ट्रीय महत्व की संस्था है। दक्षिण भारत हिंदी प्रचार सभை என்பது संसदीय अधिनियम பாராளுமன்ற சட்டம் 14 1964 1964 के अंदर அதன் அடியில் அதன் கீழே एक राष्ट्रीय महत्व की संस्था है, ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் ஆகும். संस्था நிறுவனம். इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தின் மூலமாக के द्वारा அதன் மூலமாக संचालित நடத்தப்படுகின்ற विभिन्न परीक्षाओं में பல பரீட்சைகளில் பலதரப்பட்ட பல்வேறு பரீட்சைகளில் प्रतिवर्ष ஒவ்வொரு வருடமும் लाखों की संख्या में லட்சக்கணக்கில் लाख என்றால் லட்சம் लाखों की संख्या में என்றால் லட்சக்கணக்கில் छात्र छात्र என்றால் மாணவர் மாணவர் என்பதற்கும் छात्र தான் மாணவர்கள் என்பதற்கும் छात्र தான் छात्र என்ற சொல் ஒருமை பன்மை இரண்டையும் குறிக்கும். छात्र भाग लेते हैं பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். भाग लेते हैं பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். ஹே என்று வந்திருக்கின்றது பாருங்கள். ஹே மேலே ஒரு புள்ளி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த புள்ளி பன்மையை குறிக்கும். லேத்தே ஹே ஹே என்று மூக்கால் உச்சரிக்க வேண்டும். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. इसकी शाखाएं இதன் கிளைகள். ஷாகா கிளை, ஷாகாயே கிளைகள். இந்த ஷாகா என்பது பெண்பால் சொல், எனவே ஷாகா இஸ்கி என்று வந்துள்ளது. தக்ஷின் கே சாரோம் பிராந்தோமே, தெற்கின் 4 பிராந்தங்களிலும் 4 ராஜ்யங்களிலும், ஆந்திர வ தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और तमिलनाडु में. இந்த மே என்று சொல்லும் பொழுது மூக்கு துவனியுடன் சொல்ல வேண்டும். மே என்று சொல்லக்கூடாது. மே புள்ளி வைத்துள்ளதல்லவா, எனவே அந்த மூக்கு துவனியுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். ஹே. இதன் கிளைகள் தென்னிந்தியாவின் 4 ராஜ்யங்களிலும், ஆந்திர மற்றும் தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ளன. மே என்றால் அதில். दिल्ली में भी इसकी शाखा है. தில்லியிலும் இதற்கு கிளை உள்ளது, இதனுடைய கிளை உள்ளது. தில்லியிலும் இதனுடைய கிளை உள்ளது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த கிளைகளின் பிரதான காரியாலय என்றால் ஹெட் ஆஃபீஸ், தலைமை அலுவலகம் சென்னை में स्थित है, சென்னையில் அமைந்துள்ளது. यह कार्यालय केंद्र सभा के नाम से जाना जाता है. இந்த அலுவலகம்
கேந்திர சபா, இந்த ஹெட் ஆஃபீஸ் என்று பார்த்தோம் அல்லவா, இந்த ஹெட் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் கேந்திர சபா என்ற பெயரில் அறியப்படுகின்றது. ஜானா ஜாத்தா ஹே, அறியப்படுகின்றது என்று அழைக்கப்படுகின்றது என்று கூட சொல்லலாம். इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी ने सन 1918 में मद्रास यानी चेन्नई में की. इस महत्वपूर्ण संस्था, இது மிகவும் முக்கியமான நிறுவனம், கி ஸ்தாபனா, இதை நிறுவியது. ஸ்தாபனா என்றால் நிறுவுதல், நிறுவுதல் செய்தல், நிறுவி விடுதல் என்றெல்லாம் சொல்லலாம். ராஷ்டிரபிதா மகாத்மா காந்திஜினே, மகாத்மா காந்தி அவர்கள் சன் 1918 மே 1918ஆம் ஆண்டு மദ്രാஸ் மே கி, மദ്രാஸில் செய்து. அப்பொழுது அது மദ്രാஸ் என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது சென்னை. சன் என்பது ஏடி என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் அல்லவா, அதை குறிக்கின்றது. சன் என்பது பாரத் बहुभाषी देश हैं. बहुभाषी என்றால் பல மொழிகள். பாரத் बहुभाषी देश है. இந்தியா பல மொழிகள் உள்ள ஒரு தேசமாகும். भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से गांधी जी ने इस संस्था की नींव डाली. भारत के बहुभाषी लोगों को, இந்தியாவின் பன்மொழி பேசுகின்ற மக்களை ஏக் சூத்திரமே பாந்தனே கேலியே, ஒரே கயிற்றில் இணைப்பதற்காக, சூத்திர என்றால் கயிறு என்று பொருள், ஒரே இணைப்பில் சேர்ப்பதற்காக, பாந்தனா, பாந்தனா என்றால் கட்டுதல், ஒரே இணைப்பில் எல்லோரையும் கட்டுவதற்காக, கே விசாரசே, அந்த எண்ணத்தில், விசாரசே என்றால் அந்த எண்ணத்தில், காந்திஜினே இஸ் சன்ஸ்தாக்கி நீவ் டாலி, இந்த நிறுவனத்திற்கு நீவ், நீவ் என்றால் ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் அல்லவா, அதுதான் நீவ் என்று கூறுவோம். நீவ் டாலி, ஃபவுண்டேஷன் போட்டார், அமைத்தார். वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे. वे खुद, அவரே, वे खुद என்றால் அவரே, ஆஜீவன் தன் வாழ்க்கை முழுவதும், ஆஜீவன் என்றால் வாழ்நாள் முழுவதும் என்று பொருள். இஸ் சன்ஸ்தாக்கே அத்தியக்ஷ பி ரஹே, இந்த நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தார். அத்தியக்ஷ, அத்தியக்ஷ என்றால் ஆங்கிலத்தில் பிரசிடென்ட் என்று சொல்வோம், சில சமயம் சேர்மன் என்பதற்கும் அத்தியக்ஷ என்று சொல்வோம், தலைவர் என்பதற்கும் அத்தியக்ஷ என்று சொல்வோம். இங்கு தலைவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग आरंभ किया. गांधी जी के उद्देश्यों को, மகாத்மா காந்தியின் கொள்கைகள், அவரது இலக்குகள், அதை பூரா கர்னேக்கே, நிறைவேற்ற வேண்டும் என்ற விசாரசே, எண்ணத்தில், மகாத்மா காந்தியின் இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில், சபானே, சபை, சன் 1918 மே 1918ஆம் ஆண்டு ஹிந்தி வர்க் ஆரம்பிக்கியா, ஹிந்தி வகுப்புகளை துவங்கியது. ஆரம்பிக்கியா, ஆரம்ப தமிழிலும் உள்ளது அல்லவா. காந்திஜி கே சுபுத்திர தேவதாஸ் காந்தி பிரதம் பிரச்சாரக் பன்கர் மദ്രാஸ் ஆயே. மகாத்மா காந்தியின் மகன், சுபுத்திர என்றால் மகன், தேவதாஸ் காந்தி, அவரது மகன் பெயர் தேவதாஸ் காந்தி. பிரதம் பிரச்சாரக் பன்கர், முதல் பிரச்சாரக், தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவின் முதல் பிரச்சாரகர் தேவதாஸ் காந்தி, மகாத்மா காந்தியின் மகன். பிரச்சாரக் பன்கர், முதல் பிரச்சாரகராக ஆகி மദ്രാஸ் ஆயே, வந்தார், சென்னைக்கு வந்தார். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. இந்திய மொழிகள் மூலமாக ஹிந்தியை கற்பிப்பதற்கு சபை பல புத்தகங்களை பிரசுரித்துள்ளது. பாரதிய பாஷாவோங்கே மாத்தியம் சே, இந்திய மொழிகளின் மூலமாக, மாத்தியம் சே என்றால் மூலமாக, ஹிந்தி சிக்கானே கேலியே, ஹிந்தி கற்பிப்பதற்காக, சிக்க
சிக்கானா என்றால் கற்பித்தல், சீக்னா என்றால் கற்றல், சிக்கானா என்றால் கற்பித்தல். சிக்கானே கேலியே கற்பிப்பதற்காக சபானே கை புஸ்தகோங்கா பல புத்தகங்களை பிரகாஷன் கியா பிரசுரித்து உள்ளது. उनमें हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका काफ़ी लोकप्रिय हुई. उनमें அவற்றில் வே ப்ளஸ் மே உன்மே, வே ப்ளஸ் மே உன்மே அவற்றில் ஹிந்தி ஸ்வபோதினி, ஹிந்தி ஸ்வபோதினி என்பது ஹிந்தியை தானே கற்றுக்கொள்ளுதல். और स्वयं शिक्षक पुस्तिका, स्वयं शिक्षक पुस्तिका என்றால் தானே கற்றுக்கொள்ள வேண்டிய புத்தகம், தானே கற்றுக்கொள்ளலாம், செல்ஃப் ஸ்டடி என்று சொல்வோம் அல்லவா, அதான் ஸ்வயம் சிக்ஷக் புஸ்திகா. காஃபி லோகப்பிரிய, மிகவும் லோகப்பிரிய என்றால் பிரசித்தியாக பெற்றதாக இருந்தது, எல்லோருக்கும் பிடித்ததாக இருந்தது. सभा दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. सभा के चारों प्रांतों में, சபையின் 4 பிராந்தங்களிலும், பிராந்த் என்று சொல்வார்கள் ராஜ்யங்கள், 4 ராஜ்யங்களிலும் ஐசி மகத்துவபூர்ண பூமிகா நிபாத்தி ஆ ரஹி ஹை, மிகவும் முக்கியமான ஒரு செயலை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. பூமிகா என்பதை ஆங்கிலத்தில் ரோல் என்று சொல்வோம். மிகப்பெரிய கடமையை மிகப்பெரிய செயலை செய்து கொண்டு வருகின்ற. நிபானா, நிபானா என்றால் நிறைவேற்றுதல், நிபாத்தி ஆரகிக நிறைவேற்றி கொண்டு வருகின்றது. ஜிஸ்ஸே அதன் மூலமாக ஹசாரோं की संख्या में ஆயிரக்கணக்கில் ஹிந்தி பாஷா கே குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹே ஹை, ஹிந்தி பாஷையின் குஷல் என்றால் திறமை வாய்ந்த பிரச்சாரகர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது தக்ஷின் பாரத் 4 பிராந்தங்களிலும் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்றது. அந்த பணியின் காரணமாக பல பிரச்சாரகர்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிரச்சாரகர்கள் இந்தி மொழியை பரப்புகின்றார்கள். சரியா? ये प्रचारक दक्षिण भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं. ये प्रचारक, இந்த பிரச்சாரகர்கள் தக்ஷின் பாஷாவோங்கே பீச், தக்ஷிண பாஷையின் இடையே, தென்னிந்திய மொழிகளுக்கு இடையே, சாகித்ய ஆதான் பிரதான், இலக்கிய ஆதான் பிரதான் என்றால் கொடுக்கல் வாங்கல், அதாவது இலக்கியங்கள், இந்த இலக்கியங்களிலிருந்து அந்த இலக்கியங்களுக்கு எடுத்துக்கொள்ளுதல், அந்த இலக்கியங்களிலிருந்து இந்த இலக்கியங்களுக்கு எடுத்துக்கொள்ளுதல். ஆதான் பிரதான் என்றால் கொடுக்கல் வாங்கல். நமது இலக்கியங்களிலிருந்து மற்ற இலக்கியங்களுக்கு கொடுக்கின்றோம், அந்த இலக்கியங்களிலிருந்து தேவைப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். சாகித்ய ஆதான் பிரதான். சரியா? ஆதான் பிரதான். और हिंदी शिक्षण का, हिंदी கற்றுக் கொடுப்பதற்கு महत्वपूर्ण कार्य करते आ रही हैं, மிகச்சிறந்த ஒரு செயலை செய்து கொண்டு வருகின்றார்கள். கர்த்தே ஆ ரஹே हैं, செய்து கொண்டு வருகின்றார்கள். சரியா? सभा की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. सभा की चारों प्रांतीय शाखाएं, சபையின் 4 பிராந்தங்களிலும் அதன் கிளைகள் உள்ளதல்லவா, பிராந்திய ஷாக்காய், பிராந்திய ஷாக்காய் ரீஜனல் பிரான்ச்சஸ், 4 பிராந்தங்களில் இருக்கும் பிரான்ச்சஸ் கிளைகள், ஹிந்தி கே சாத் ஹிந்தியுடன், अपनी अपनी प्रांतीय भाषाओं में தனது தனது ரீஜனல் லாங்குவேஜில், தனது தனது பிராந்திய மொழியில், தனது தனது மொழியில் பத்திர பத்திரிகாயை பிரகாஷித் கர்த்தி ஆ ரஹி ஹை. பத்திர பத்திரிகாயை என்றால் பத்திரிகைகள், மேகசின்ஸ், இவற்றையும் பிரசுரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தி ஆ ரஹி ஹை, செய்து கொண்டு வருகின்றது. அதாவது 4 ரீஜனல் சபைகளிலும் பத்திரிகைகள் வெளியாகின்றன என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். ஆந்திர शाखा से श्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही हैं. இந்த பத்திரிகைகளின் பெயர்கள் இது. ஆந்திர ஷாக்காசே, ஆந்திராவில் இருக்கும் கிளையிலிருந்து,
சே என்றால் அதிலிருந்து, ஷாக்கா சே அந்த கிளையிலிருந்து, ஸ்ரவந்தி ஸ்ரவந்தி என்ற பத்திரிகை, கர்நாடக் ஷாக்கா சே கர்நாடக கிளையிலிருந்து, பாரத்வாணி பாரத்வாணி என்ற பத்திரிகை, கேரள் ஷாக்கா சே கேரள கிளையிலிருந்து, கேரள் பாரதி கேரள் பாரதி என்ற பத்திரிகை, தமிழ்நாடு சே தமிழ்நாட்டிலிருந்து, ஹிந்தி பத்திரிகா ஹிந்தி பத்திரிகா என்பது பெயர், நிக்கல் ரஹி ஹே நிக்கல் ரஹி ஹே என்றால் வெளிவருகின்றன. இந்த பத்திரிகா என்பது பெண்பால் சொல், எனவே நிக்கல் ரஹி ஹே என்று வந்துள்ளது. இங்கும் இந்த ஹே மேலே ஒரு புள்ளி வச்சிருக்கு பாருங்க, இது பன்மையை குறிக்கின்றது. 4 பத்திரிகைகள் இல்லவா, பத்திரிகாயே இல்லையா, அதனால் 4 பத்திரிகைகள் என்பதனால் பன்மை, அதனால் ஹே என்று வந்துள்ளது. केंद्र सभा में केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. केंद्र सभा से தலைமை அலுவலகத்திலிருந்து, ஹெட் ஆஃபீஸிலிருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் என்ற பத்திரிகையும், தக்ஷின் பாரத் என்ற பத்திரிகையும் பிரகாஷித் हो रही है பிரசுரிக்கப்படுகின்றன. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. इन पत्रिकाओं से இந்த பத்திரிகைகளிலிருந்து, இன் என்பது பன்மையை குறிக்கின்றது. இவற்றை இவை என்று கூறுகின்றோம் அல்லவா, அதை இந்தியில் இன் என்று சொல்வோம். இன் பத்திரிகாவும் சே இந்த பத்திரிகைகளிலிருந்து, ஆம் ஜனதா பொதுமக்கள், ஆம் ஜனதா என்றால் சாதாரண மக்கள், பொதுமக்கள், और प्रचारक மற்றும் பிரச்சாரகர்கள், லாபான்பித் ஹோத்தே ஆ ரஹே ஹேன். லாபான்பித் ஹோத்தே என்றால் பயன் பெறுகின்றார்கள், பயனடைந்து வருகின்றார்கள். லாபான்பித் ஹோத்தே ஆ ரஹே ஹேன் பயனடைந்து வருகின்றார்கள். इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नाम का यहाँ उल्लेख करना उपयुक्त होगा. இந்த மிகப்பெரிய நிறுவனம், மிகச்சிறந்த மிகவும் முக்கியமான நிறுவனத்தின் சில பெரிய மனிதர்களது பெயரை இங்கே குறிப்பிடுவது அவசியமாகும். இஸ் மகத்துவபூர்ண சன்ஸ்தாக்கே இந்த முக்கியமான நிறுவனத்தின் குச் மகாபுருஷோங்கே நாம் சில பெரிய மனிதர்களது பெயர்கள், அதாவது பெரிய மனிதர்கள் என்றால் இந்திக்காக பணிபுரிந்தவர்கள். யஹா உல்லேக் கர்னா, உல்லேக் கர்னா என்றால் குறிப்பிடுதல், உல்லேக் என்றால் மென்ஷன் குறிப்பிடுதல், உபயுக்த என்றால் சிறந்ததாகும். ஆங்கிலத்தில் கூறும்போது அப்ரோப்ரியேட் என்று கூறுகின்றோம் அல்லவா, இந்த அப்ரோப்ரியேட் அதைத்தான் இங்கு உபயுக்த என்று கூறுவோம். உபயுக்த ஹோகா சரியானதாக இருக்கும், அவர்களின் பெயரை இங்கு குறிப்பிடுவது சிறந்ததாக இருக்கும். ஸ்ரீ சர்வஸ்ரீ தேவதாஸ் காந்தி, லால் பஹாதூர் சாஸ்திரி, हरिहर शर्मा, बाबू राजेंद्र प्रसाद, वल्लभाई पटेल, मोटूरी सत्यनारायण, राजाजी, पंडित अवध नंदन, सिद्धनाथ पंत, श्रीमती इंदिरा गांधी, राजीव गांधी, पीवी नरसिम्हा राव, डॉक्टर बीडी जत्ती और आर वेंकटरामन, न्यायमूर्ति रंगनाथ मिश्रा, एम महादेव, एम बी राजशेखरन, डॉक्टर न्यायमूर्ति बी एस मल्लिमठ, जस्टिस शिवराज बी पाटिल, रामस्वामी अयंगार, एपीसी वीरबाहु, प्रोफेसर नागप्पा, झंडा नारायणन, வித்வான் சுந்தர கிருஷ்ணமாச்சாரி ஆதி. இவர்களெல்லாம், இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைய சபையை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எவ்வளோ பேர் பாருங்கள், லால் பகதூர் சாஸ்திரி இருந்திருக்கின்றார், நரசிம்மராவ் இருந்திருக்கின்றார், ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்கின்றார், இந்திரா காந்தி இருந்திருக்கின்றார். இவ்வளவு மனிதர்கள் சேர்ந்து இந்த சபையை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இத்தனை பிரச்சாரகர்களும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜியின் உருவாக்கப் பணிகளில், ரச்சனாத்மக் காரியக்கிரம் என்றால் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். உருவாக்கும் பணிகளில் ஹிந்தி
இன் பிரச்சாரமும் முக்கியமாக இருந்தது. ஹிந்தி பிரச்சாரத்தை அவர் முக்கியமாக நினைத்தார். எல்லோருக்கும் ஹிந்தி தெரிந்தால் நல்லது என்று அவர் நினைத்தார். उनके इन रचनात्मक कार्यक्रम को दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है. அவரது இந்த உருவாக்கப் பணிகளில் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபை அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகின்றது. உன்கே இஸ் ரச்சனாத்மக் காரியக்ரம் கோ, அவரது இந்த உருவாக்கப் பணியை दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है, வெற்றிகரமாக ஆக்கிக் கொண்டு வருகின்றது. சஃபல் என்றால் வெற்றிகரம், வெற்றிகரமாக அதை முடித்து கொண்டு வருகின்றது. சஃபல் பனாத்தி ஆ ரஹி है, வெற்றி பெறச் செய்து வருகின்றது, ஆர் வெற்றிகரமாக ஆக்கிக் கொண்டு வருகின்றது என்று கொள்ளலாம். विपरीत परिस्थितियों से गुजरते हुए ये संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है. விபரீத பரிஸ்திதியோ சே குசர்த்தே ஹுயே, பல எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்த வண்ணம். விபரீத பரிஸ்திதி என்றால் எதிர்மறையான சூழல்கள். விபரீத என்பதற்கு எதிர்மறை, நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், கஷ்டமான நிலைகள், பலதரப்பட்ட சிரமமான நிலைகள் என்பதை குறிக்கின்றது. விபரீத பரிஸ்திதியோ சே, பரிஸ்திதி என்றால் சூழல்கள், குசர்த்தே ஹுயே அவற்றை கடந்து, ஏ சன்ஸ்தா இந்த நிறுவனம், காந்திஜி கே சப்னோகோ காந்திஜியின் சொப்பனங்களை கனவுகளை சாகார் பனாத்தி ஆ ரஹி ஹை, சாகார் பனாத்தி என்றால் நிறைவேற்றி கொண்டு வருகின்றது, கனவுகளை நனவாக்கி கொண்டு வருகின்றது. பனாத்தி ஆ ரஹி ஹை ஆக்கி கொண்டு வருகின்றது என்பது பொருள். இந்த பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்கள், நன்றாக உங்களுக்கு புரியும். உச்சரிப்புகளையும் கவனித்து கொண்டே வாருங்கள். சரியா? நன்றி, தன்யவாத்.